இன்னைக்கு வண்டி இறக்கிட்டு ஏதாவது பசங்களுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? துணி அலசுனேன். ஐ மீன் என்ன யூஸ் பண்ணுனா பரவாயில்ல. மம்மி அக்கா அதை ஆஃப் பண்ண அடிச்சிருவேன்ற ஒரு தைரியம் தான்மா அவனுக்கு. முன்னாடி ஒன்றா இருந்துச்சு, 3 ஆயிடுச்சு. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நைட்டு சாப்பாடு. ஃபேமிலிஸ் குட் மார்னிங். இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நான் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து டே இன் மை லைஃப் போயிட்டு, அது போக நம்ம சண்டே விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கேப் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஆனால் எந்திரிச்சு என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு இந்த பேக் பெயின் வந்து ஃபுல்லாக இருக்குது. எதனால் இப்போ வருதுன்னே தெரியல. ஒருவேளை நான் வெயிட்டு ஏறுறனால பேக் பெயின் வருதா, இல்லை நான் வந்து பெட்டில் தான் படுக்கிறேன் ஆனால் கீழே படுத்துக்கிறேன் அதனால பேக் பெயின் வருதா, என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது அது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அது போக இந்த எப்படி சொல்கிறது, வெயிட் குறையிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நம்ம உடம்ப கேர் பண்ணோம். நமக்கு 35 வயசு ஆகிடுச்சு. ஆனால் இருக்கு உடம்பு மட்டும் ஏறிட்டு போகுது. ஓல்டு ஃபோட்டோவில் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இருந்த ஒரு நபர் இப்போ அதை விட 2 மடங்கு ஏறி போயிட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னையவே நெகட்டிவாக காட்டுது, ஒரு பாசிட்டிவாகவே காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணனா எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்னங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள். ஸோ இந்த விளாக் வரும்போது கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சண்டே, நம்ம மண்டேலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழுக்கு துணியெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் போயிட்டு நம்ம ஊற வைக்கல. வாங்க போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரக்ஷு வந்து படுத்துருக்கான், படுக்கே மடிக்கல. அங்கே நம்ம இப்போ குஞ்சுலிங்க 2 பேரும் படுத்துருக்காளுங்க. பால்கார இல்லை நேற்று. நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வண்டி மேலே ஏற்றினேன், அவ்வளோதான். இன்னும் வண்டி நான் கீழே இறக்கவே இல்லை. இன்னைக்கு இறக்கணும். வண்டி சார் எடுக்கிறியா? இன்றைக்கி வண்டி இறக்கிட்டு ஏதாவது பசங்களுக்கு போடணும். இன்றைக்கி வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும். எதுவுமே வாங்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் இந்த ஷாலு, ஒயிட் துணி, அப்புறம் புது டாப்பு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா கையில் வாஷ் பண்ணிடுவேன். அழுக்கு துணி என்னமோ கம்மி தான், இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன மம்மி பண்ணுறீங்க? அலசிட்ட போல. கம்ஃபர்ட். சரி, நான் போய் தலையை கொண்டை போட்டு அவனுக்கு போய் பால் வாங்கிட்டு வரேன். அவனுக்கும் நமக்கும். நீயே இப்போ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்க. நான் போய் தலை கொண்டு போட்டு வரேன். இல்லை கொண்டு போட்டு விடு. அலசிட்டிங்களா? அலசிட்டே இருக்கேன். மிஷினும் ஓடி ஆஃப் அந்த தண்ணி வெளியே தள்ளுது. எஸ், வெள்ளை துணி கவிக்கிறதுக்காக போடும்போது நாள் அதுக்குன்னு வெள்ளை துணி. தக்காளி வெங்காயம் வேணுமான்னு கேட்குது. அதுக்குன்னு துவைக்காமையே இல்லை போடாமையாவா இருக்க முடியும்? அதுக்குன்னு துவைக்காமையே இல்லை போடாமையாவா இருக்க முடியுன்ற. என்னக்கா பண்ணுற? கால் கழுவிட்டு இருக்கியா? இப்போ தானே எப்படி சொல்கிறது, கை சூப்புறத மறந்துருக்காங்க.
அந்த பக்கம் வண்டி போகுது வருதும்மா, நம்ம போய் பார்க்கலாமா? என்ன பண்றீங்க? வாழை மரத்தில் காற்று அடிக்கும் போது சவுண்டு கேட்டா வையேன், மழை பெய்யுற மாதிரியே இல்லை. இல்லை வாழை மரம்னாலும் எப்படி தானே? ஏதாந்து இது ஆனால் இதில் இருக்க நிறைய குச்சி போயிடுச்சுமா. இதில் இருக்க நிறைய குச்சி போயிடுச்சு. காலு அப்ப சுண்டக்காய் குழம்பு வைப்பியா? ஐயோ, யார் யாருக்கெல்லாம் சுண்டக்காய் குழம்பு பிடிக்காது, சுண்டக்காய் பிடிக்காது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ கடவுளே. என்ன வேலை செஞ்சீங்க? ஐ மீன் என்ன வேலை செஞ்சீங்கன்னா நான் தப்பா கேட்கல, இது வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். துணி அலசி போட்டேன், அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றினேன், செடி கொஞ்சம் விதை இருந்துச்சு அதை போட்டு விட்டேன். என்ன வந்து போட்டேன்? பீக்கங்காய் விதை வாங்கிட்டு வந்தோம்ல. அப்புறம் வாழை மரத்துக்கிட்ட பாதி மரத்துக்கு தண்ணி போகுது, பாதி மரத்துக்கு தண்ணி வெளியே போகுது. வாஷிங் மிஷின் தண்ணி வெளியே விடுறதே வாழைக்கட்டைக்கு போகணுன்னு தான். அதனால அந்த இடத்துல இருந்த செடி சத்தையெல்லாம் வெட்டி விட்டுட்டு மண் எடுத்து கட்டிட்டு அதுக்குள்ளே கலப்பாகி போச்சு. எந்திரிச்சு பல்லு விளக்குன்னு தண்ணி குடிக்காமல் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கலப்பாகி போச்சு. அப்படியே வந்து உட்காந்து அதான் எனர்ஜி கம்மா இவங்கெல்லாம். ஆமாம், ஒரு சொம்பு தண்ணி குடித்தேன். அப்போ இவங்க இல்லையாம்மா உன் எனர்ஜி? இந்த ஹோட்டலுக்கு போக ட்ரை பண்ணுதுவா. சரி, நான் போய் எடுத்து வைக்கிற படுக்கைய. என்ன பண்ணுறீங்க? அது எப்போ அந்த இதில் ரெஜிஸ்டர் நம்பர் வந்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் உங்கள் நேம்லாம் ஆட் பண்ணதுக்கு ஆடை திருப்பி வச்சு குடிமா. குறைப்பாங்களாமா. அதனால கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க, அது ரெஃபரன்ஸ் ஃபீஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் ஃபீஸ் கட்டுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வேலை, இந்த வெள்ளை துணியில் கொண்டு போய் காய போடணும். நானும் பேசாமல் டீ குடிச்சதுக்கப்புறம் போகலாமான் இருக்கிறேன். பிஸ்கெட் எடுத்துக்கோ மம்மி. நான் தரேன் உனக்கு பிஸ்கெட். என்ன கறி வேணுமா வேண்டாமா? உனக்கு எதுவோ இந்தக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திங்காமல் கூட இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க. அம்மா அங்கே ஈரத்தில் உட்காந்து நனைஞ்சு போச்சு. குடிங்க குடிங்க. தங்கப்பில் எப்படி படுத்துச்சுன்னு பார்த்தீங்கம்மா. உங்களுக்கு என்ன சாமி படுத்திருப்பாங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? மேலே எனக்கு துணிக்காய போட போயிருக்கேன். சரி சரிம்மா. வாட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் சண்டே? பிரேக்ஃபாஸ்டா? என்ன சாப்பிட்றேன்னு தெரியலையா? நான் சாப்பிடவே இல்லையே. நம்ம தான் அதான் சாப்பிடல. என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். மாவு இருக்கு ஏதோ இந்த ஃப்ரிட்ஜில் பால் இந்த பால் சிந்துதுங்கல்ல, இது துடைக்கணுமா இல்லையா கண்ணு? எங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னா, இப்படி இது வந்து அவங்க வீடே கிடையாது, கவிதாவுக்கு மட்டும் சொந்தமான வீடு. அதனால கவிதா மட்டும்தான் எல்லாமே செஞ்சுக்கணும், எதையா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும். அப்படிலாம் இல்லையே. இப்போ நான் வீடு கூட்ட போகிறேனே. எனக்கு என்ன எப்படியோ கடவுள் போகுது அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க சொல்லுவாங்க, தான் நடக்கும். அப்படிலாம் இருக்க மாட்டோம். இதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு 2 நாள் நீ விட்டுருப்ப, 2 நாளாக நீங்கள் தானே ஃப்ரிட்ஜில் நான் ஏதாவது கிச்சன் வந்து சமைக்கிறேன்னா. சரி விட, தெரியாம நடந்துச்சு. தெரியாமல் இல்லை, ஒவ்வொரு முறையும் அதான் நடக்குது. விட விட. ஏன் அப்படி நடக்குது சொல்லி பார்க்கலாம். சரி அதை விட இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன? என்னம்மா போம்மா. அரிசி வேறு தீர்ந்து போச்சு. எல்லா அரிசியும் படிச்சிருக்கலையா? ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தீர்றதுக்குள்ள அடுத்த கஷ்டம் நமக்கு வந்து உட்காந்துருக்கும்.
உண்மையிலுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். எல்லாருக்கும் அவளுக்கு என்னப்பா, இப்போ கூட 30,000 வேணுமா, ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அவளுக்கு என்னப்பா, அவள் வீடியோ போடுறா, நல்லா சம்பாதிக்கிறான். எவ்வளோ பொடி பாறேன். வீடியோ போட்டால் அது அப்படியே ஒரு வீடியோவுக்கு கோடி கணக்கில் எனக்கு இறங்குது, லட்சக்கணக்கு. அதான் இப்போ அம்மா எனக்கு 30,000 வேணுமா கேட்குறாங்க. எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. காசு இல்லையே, என்ன செய்யட்டும்? பூச்சி கேட்குறது பூச்சோ பூச்சி. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி பூச்சி இருக்கு? ஏம்மா நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி பூச்சி இருக்கு தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? தெரியுதா பாருங்க, எல்லாத்தோட மைண்ட்லையும் இங்கே பாருங்க, நல்ல பூச்சி தான். எல்லாத்தோட மைண்ட்லையும் இந்த முட்டிலே பூச்சி இருக்காம அதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும்? இந்த அரிசி இன்னும் எத்தனை மூட்டமாக இருக்குது? அவ்வளோதான். அந்த அரிசி எடுக்கும். எனக்கு இது உருவம் பிடிக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். ஒரு பக்கம் இருக்கிறது தானே உருவணும். பூச்செல்லாம் மேலே ஏறுதுமா. இந்த வேறு எம்பிட்டு பூச்சி இருப்பார். இதில் பூச்செல்லாம் மேலே ஏறுதுமா. எங்கள் அம்மா இப்போ பாகுபலி ஆயிட்டாங்க. உள்ள புளியவே காணாம பாகுபலியம். என்னையெல்லாம் தூக்க சொன்னால் நல்லா உளுந்துருவேன். ஒரு காலத்தில் 100 கிலோ மூட்டை ஆம்பளைக்கு சரிக்கு சம்மா நின்று ஆட்டி போடுவேன் அரிசி மூட்டையை கை பிடிச்சி. புடச்சாச்சு. இப்போ சொல்லும்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே. நோ ஸ்பெஷல். சண்டே நோ ஸ்பெஷல், இதுதான் டைட்டில். பண்ணுற இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறாங்க. எப்படி என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ள அந்த இதுங்கிறது வந்துடுது. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லா பக்கமே அப்படித்தான் இருக்குமான்னு எனக்கும் தெரியல. எங்கள் வீட்டில் ஆதார் கார்டு எங்கே யூஸ் பண்ணுறீங்களா? ரக்ஷனி. அது பழசு. பழசா இருந்தாலுமே வேணும் இல்லைக்கண்ணா அந்த நம்பரை. இதில் ரக்ஷனி மட்டும் இல்லை, கவிதாவதும் இருக்கு. உடனே ரக்ஷனின்னு சொல்லு. மேலே தான் வச்சுருந்தா மேலே வைக்க முடியலன்னு இங்கே வச்சுட்ருக்கோம் 3 பேர் ஃபைல். அத்தை சொட்டு பீரா எடுத்து அந்த பீராக்குள்ள வைக்க இடம் இல்லை, அப்படிதானே? பரவாயில்ல, யூஸ் பண்ணுனா பரவாயில்ல. கிளீனிங் ஒர்க் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் மம்மி? 2 ரோ க்ளீன் ஆயிடுச்சு. இங்கேயும் க்ளீன் ஆகிடுச்சு. இங்கேயும் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அக்கா அப்படியே துணியெலாம் எடுத்து தைக்க வேண்டிய துணி, தைச்சி ஆல்ட்ரு பண்ண வேண்டிய துணி எல்லாம் பிரித்து வச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னைக்கு தானே என் பிறந்த நாள் பாடுறா. 9/9 எக்ஸ்ட்ரா கிழிச்சிடாத. எக்ஸ்ட்ரா கிழிச்சிட்டேன், 16க்கு வந்துட்டேன். இன்னைக்கு தேதி 14. எதுக்கு அப்போ காலேஜ் லீவ் போட்ட? நீ எதுக்கு போட்டியா? அதுதான் நான் போட்டேன். என்னத்தை ஏமாந்த? நிறைய ஏமாந்துட்டேன்.
இருக்குது. வாங்கி தரேன். ஆ ஆமாம்மா. இனி அந்த சேரி நானும் உட்காருவேன் அதில். ஆமாம், அது நோட்டு எடு. 4 சேரும் 4 புக்கு வச்சுக்கலாம். பேக் வந்து அது உன் புள்ள பேக் அங்கே வச்சிடும். இந்த நோட் அப்படியே அங்கே வச்சிடும். உன் பிள்ளை பேக் பிள்ளை பேக் வை. திட்டுலன்னா தூக்கமே வராது அட்டிக்கு வீட்டில். அம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி கார்டெலாம் வேண்டாம் மம்மி, தூக்கி போட்டுருவேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படிலாம் இருக்கும். ஏன்னா பொருள் எல்லாமே ஹை லெவலில் போட்டு தான் வாங்குறது. அதை ஒழுங்காக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பண்ணுவேம்மா, அதில் இருக்கும்மா. வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு. அதே போல் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற வேலையே கிடையாது. சொல்லிட்டேன்ல விடி, இன்னிலிருந்து நான் டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிட்றேன். அது காட்டு. இது 700 ரூபா போட்டு எதுக்கு இது வாங்குச்சுன்னு எனக்கும் தெரியல. எதுக்கு மேம் இது 700 ரூபா போட்டு வாங்கினேன்? டைனிங் டேபிள் உட்காந்து திங்கிறது. ஓ, இது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு 700 ரூபா கொடுத்து வாங்கினியா? அக்கா அம்மா சொல்லிடுச்சு நான் டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடும் பாரு. ஏதாவது சொல்லட்டு அப்புறம் என்ன? ஸ்டாண்ட் எடுத்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உட்காந்து திங்கிறதுக்கு தானே வாங்க டைனிங் டேபிள்னு. அம்முலே என்னடா முலே இல்ல உங்க பாப்பா திட்டலாமா? என் அம்முக்கு என் மேலே அம்பிட்டு போசமாடி. சரி என்னோட நான் போறேன். எடுத்துட்டு கொண்டு போய் நெருப்பு வச்சுக்கலாம் பாப்பா. இது எப்ப மம்மி? அக்கா அதை ஆஃப் பண்ண. மணி 5:10 ஆச்சு மம்மி. 5:10. 5:10. சரி இந்த பாப்பா மெசேஜ் டாலர் பண்ணிக்கி போயிட்டு வந்துடுங்க. எஸ் கடவுளே. கேட்டு உங்க அக்காவை தெரியுமா? நானும் தான் பசிக்குதுன்னு சொன்னேன் உங்ககிட்ட, தெரியுமா? பிஸ்கெட் சாப்பிட்டேன் காலையிலேருந்து. எனக்கு நிற்க நேரம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். பர்ஸ் வேண்டாம் மணி பாட்டுக்கு போற. நாங்கள் இந்த பக்கம் போய் பார்க்க போகிறோம். வழி இருக்கா இல்லையா அப்படி சொல்லி. வண்டி எல்லாம் போட்டு வருது. நான் போனால் மட்டும் ரூட்டு அடைச்சி கிடக்குது. அடைச்சி இல்லை குழந்தை கிடக்குது. எஸ் போலாம். வாங்க அச்சமுல்லை 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 ஓடு. அப்புறம் எப்படிமா எல்லாம் வராங்க? இந்த வழி இல்ல. அந்த குட்டியூண்டு இடத்துல பூந்து பூந்து வராங்க. இப்போ வண்டி போயிருக்கா? ஆனா நம்ம ரிஸ்க்கு அம்மா வேண்டாம், ரொம்ப ரிஸ்க்கு. இது வழியா போய் அது மேல ஏறி அப்படி போறதுல செம்ம ரிஸ்க்கு. ஏது பசங்க போவாங்கம்மா, பசங்க ஓட்டாத வழியா என்ன சொல்லு. இது மேல போறதுல ரிஸ்க். கம்முன்னு வண்டி திருப்பிட்டு அப்படியே போயிடலாம். தள்ளிட்டு போய் பார்த்துருவோமா? தள்ளிட்டு நீ எப்படி நடப்ப? இதுல வண்டியை மட்டும் தான் தள்ள முடியும். நீ எப்படி நடப்ப? இந்த பக்கம் கொஞ்சம் இருந்தாச்சும் நீ தள்ளிட்டு போவ. வேண்டாம் கம்முன்னு வா. வேண்டாம் மம்மி, தள்ளிட்டு பார்த்துருவோமே ப்ளீஸ். எனக்காக வேண்டாம், வா ப்ளீஸ் எனக்காக. தங்கமே வேண்டாமே. அம்மா வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம். சிக்கன் எடுத்து வந்துட்டோம். சிக்கன் எப்படி எடுத்த? கடையில் எடுத்தேன். எங்க எடுத்தேன்னு நான் கேட்கல. லைட்லங்க அந்த பக்கம் இருக்கு பாரு. அதான் மம்மி லெக் பீஸ் எடுத்தியா அது கேட்குறேன்.
பட்டும் குட்டிங்க அங்கே கத்துது. நான் போய் புதினா வாங்கிட்டு வரட்டா? எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு தான் பறிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஊட்டியால ம். என்னப்பா மேலே ஏற போகிறான். இருக்கிறீங்க? ஏய் பாப்பா அவனை அடிச்சிருவேன்ற ஒரு தைரியம் தாம்மா அவனுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம அம்மா தானே. ஏப்பட்டு பட்டுனோ அடிச்சிருவாங்களாங்கிற ஒரு தைரியம். நம்மள அடிச்சிருவாங்களா? மாமா அம்மா 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 போச்சுமா. இப்ப நானே அவனை அடிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து அழகாக தூக்கிட்டு போயிடுவோமே, தூக்கிட்டு போகக்கூடாதா? இன்னைக்கு பட்டுக்கு முட்டை இல்லை, பட்டிக்கு இனி முட்டையே இல்லை. அவன் கீழே குதிச்சான். நான் இப்படி அழகிய பார்த்துட்டு அப்புறமேட்டு கால் இப்படி திருப்புறேன், என் காலுக்கு நடுவில் பறந்துருப்பான். நல்ல வேலை. சமைச்சிட்டிங்களா? பசிக்குது. சீக்கிரம் தானே வாயில் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன். அங்கே பாருமா. எது கத்துதுன்னே தெரியலம்மா, கத்திக்கிட்டே இருக்குதுங்க. அம்மாவுக்கு இறங்க தெரிஞ்சு குதிச்சிருது. இறங்க தெரியுதோ இல்லை, ஜங்குன்னு குதிச்சிருது. அழகிக்கு குதிக்கவும் தெரியல, இறங்கவும் தெரியல. அப்படியே மேல இருந்து பார்த்து கத்திட்டே இருக்கிறாரு. யாராச்சும் தூக்கி விடுவாங்களா? யாராச்சும் தூக்கி விடுவாங்களா சொல்லிட்டு. சரி நீ நான் போய் நாளைக்கு ஸ்பீச்சுக்கு எழுதுறேன். சமைச்சிட்டியா? போட்டேன். 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். சரிம்மா. 15 நிமிஷத்துல சாப்பிடலாம். 5 நிமிஷம் தம் போடணும். கிச்சன்லேயும் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்பளத்தை எடுத்து என் வீட்டில் மூடியே வைக்காது. அது நமுத்து போகும். அப்புறம் அது தூக்கி போடணும். சாமி அப்பளம் எடுத்த புள்ள அங்கே பிள்ளைங்கதான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நிறையவே தான். என்ன பண்ணுறது? நல்லெண்ணெய் ஊற்றுனீங்களா? இல்லை, கடலெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டுருக்கலாம்ல. மறந்துட்டேன். சரி, அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரத்தில் சாப்பிட்டுருவோம். சரிம்மா. முட்டைக்கு வராண்டா, முட்டை தராத. கொஞ்சமா போடு மம்மி. முட்டை தராத, தயவு செஞ்சு முட்டை மட்டும் கொடுத்துடாத. அவனுக்கு புண்ணியமா போகும். அவன் குட்டி பூரா கலக்கும். அங்க பாத்தி அவங்க 2 பேரும் எப்படி கட்டி பிடிச்சி தூங்குறாங்கன்னு. கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. ரைட். ஒன்றும் இல்லை. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஓய் ஓ இன்னும் வேணும். சரி சாப்பிட போறேன். எனக்கு இருந்துச்சு பார்க்குதுமா. முன்னாடி 1 இருந்துச்சு, இப்போ 3 ஆயிடுச்சு. முதல்ல வாட்சுக்கு டைம் இதை போடுவோம்மா. கண்ணு எந்நேரமும் அங்கே தான் இருக்குது. எத்தனை பிடிப்பேன் நான். என் கையில் இருந்து ஏதாவது வாங்கணும். ஒரு மாதிரி ஃப்ரீயாக
ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த இடம். காலையில் டார்ச்சர் இல்லாமல் தலை செய்வேன் வேண்டா. ஏன் இடிச்சுப்பியா எப்பயும்? ஆமாம். அவ்வளோ பெரிய கையா உனக்கு? பண்டார் குட்டி குடிக்கிட்டு இருக்கா வீடியோ எடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் மம்மி. நீங்கள் ஃபோன் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க? பண்ணணும். எனக்கு காதே கேட்கல. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இல்லை சாபம் விட்டுட்டியா? சேலப்பாளையத்தில் இருக்கக்கூடாதுன்னு. இல்லையே. அறிவு இந்த அருள்புரம் போனப்போ. ஓ எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் மம்மி. ஸ்வீட்டான என்னதுன்னு கேட்குறேன். ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லணும்ல. இரும்பு 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 கண்ணுக்கு நல்லது போட்டு குடி. ஸ்வீட்டாக வேணும் அவ்வளோதான். கடைசி எனக்கு டீ வச்சு தான்னு கேட்டேன். இன்னைக்கு நான் மருதாணி எடு. என் கையில் வச்ச மருதாணி என்ன போகல. இது எத்தனை நாளுக்கு இருக்குமா எனக்கு தெரிலன்னா. அவ்வளோ நேரம் நான் ஒன்று இல்லை நைட்டுக்குள்ளே வச்சுருக்கேனாமா. நான் திரும்ப வைப்பேன் இன்னைக்கு. வை நான் இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி அது வலிக்கும்ல இப்படி இருக்கு. ம் ஏன் வைப்பேன்னா தலையை வேஸ்ட் பண்ண மனசு வரலையா? அதான் பாரு. சரி வா டீ வச்சுட்டு. இன்னைக்கு தான் நான் வந்து கடைசி நாள் டீ குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்து மசாலா டீ தான் போட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு டீ குடிக்கணும்னு இருந்தால் சுகர் இல்லாமல் குடி. அப்படின்னா சுகர் இல்லாமல் காப்பி பொடி போட்டு குடிப்பேன். ஏதோ ஒரு பொடி போட்டு குடி. கிரீன் டீ எல்லாம் சுடுது. எப்படியோ குடிக்கணுங்கிற எண்ணம் தோணாமல் இருக்காது. அந்த இடத்துல வேற ஏதாவது நான் வந்து இது பண்ணிக்கலான் இருக்கேன். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு பிரியாணி செய்ய போகிறாங்க. வேண்டாம். மசாலா டீ நல்லா கொதிக்க வச்சு அப்படியே லைட்டாக சுகர் போட்டு குடிச்சிட்டு நிப்பாட்டிடணும். நாட்டு சர்க்கரையும் காலி. பசங்களுக்கு வேணா அது வந்து ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நாட்டு சக்கரை தனியாக இருக்குது. நார்மலாக இப்போ வெள்ளை சக்கரை நாங்கள் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஸ்வீட் செய்யணும்னா மட்டும்தான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். இனி கொஞ்சம் வந்து ஹெல்த் கான்ஷியன்ஸ் ஆக போகிறோம். ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா குறைக்கணும், நான் கொஞ்சம் ஏற்றணும். நான் கொஞ்சம் ஏற்றலான்ட்டு இருக்கிறேன். இருக்கிறது அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறது இங்கே வந்து நல்லா இருக்கும். அதுக்கு நான் அது மட்டும் இங்கே மட்டும் வர வேண்டாம். அப்படி இல்லாம இல்லை, நான் முன்னாடி இருந்தேன் பார்த்தியா ஜெல்டிக்கு வேலை, அதுதான் கரெக்டான உடம்பு. இதுவுமே உனக்கு கரெக்டான உடம்பு. தொப்பை மட்டும் இல்லைன்னா தொப்பையும் தோணிங்க கடவுள் எனக்கு மட்டும் அங்கே அதிகமாக படிச்சுட்டாரு. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதாண்டி உனக்கு அழகுங்கிறாங்க. பட் அன்னைக்கு பிரபாக்கா கூட அதான் சொன்னாங்க, எனக்கு இடுப்பு கீழே எல்லாம் சொப்பி போய் கிடக்குதுல, சீலை கட்டினா கூட அப்ப நல்லா இல்லை, உனக்கு நல்லா இருக்குல்ல, ஆனா இதான் உனக்கு சேஃப். நமக்கு அது பிடிக்கலையே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது 2 பாப்பா சர்ஜரி, அது போக நிறைய சர்ஜரி, மெடிசனு, கர்ப்பப்பைக்கு மாத்திரை, லொட்டு லொஸ்க்கு நிறைய சாப்பிட்டனால அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ நான் கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணணும். நான் இன்னும் செக் பண்ணலை. இப்போ இடையில சீக்கிரமாக செக் பண்ணணும். செக் பண்ணி நானும் செக் பண்ண ஏறி இருக்கனா இல்லை அப்படியே தான் இருக்கனா அப்படி செக் பண்ணி பார்க்கணும். இனிமேல் வந்து எல்லாரும் 100 டே சேலஞ்ச் எடுப்பாங்க. நான் வந்து 21 நாள் சேலஞ்ச் எடுக்கிறேன். ஏன்னா 21 நாளுக்கு அப்புறம் பழகிடும். அதனால 21 நாள் நாளையிலேருந்து நோ சுகர், நோ டீ, நோ மைதா மாவு ஐட்டம்ஸ். அப்புறம் என்னடா நீ சுகரி மைதாவை கட் பண்ண போதும். அதை மட்டும் இனிமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னாலும் சரி, ஹோட்டல் போனா கூட நூறு புரோட்டா சாப்பிட்ருவேன். லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன். நான் இந்த மாதம் அதுக்குன்னே நான் வந்து நான் பசங்களை என்னோட பர்த்டே கூட நான் ட்ரீட் கொடுக்கறதுக்கு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகல. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நான் வந்து கூப்பிட்டு போயிருக்கேன். போன மாதம் நான் கூட்டிகிட்டு போகும்போது கூட என்ன சொன்னேன், 9ஆம் தேதி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் இந்த மாதம் கூட்டிகிட்டு போகவே இல்லை. இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போகல. அதே போல் அவங்களும் ஏன் என்னை கூட்டிகிட்டு போலின்னு கேட்கல. சப்போஸ் கூட்டிகிட்டு போகிற வாய்ப்புகள்
எப்போவுமே டீ கொதிக்கிட்டு எப்போவுமே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிரெடிட் கார்டு மாதம் கடைசியில் கட்டும் போது ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கிரெடிட் கார்டு தவிர்க்கப்படும். 1000 ரூபா கையில் காசு இருக்குது, எல்லா செலவும் போக 1000 ரூபா கையில் காசு இருக்குன்னா ஹோட்டல் போகிறேன். எப்படி ஹோட்டல் போனால் நான் தான் லிமிட்டாக சாப்பிட்டா கூட 1000 ரூபா வந்துடும். ஸோ அதில் 3 பேர் சாப்பிடும் போது 1000 ரூபா கண்டிப்பாக வந்துடும் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போகும்போது. அதனால கொதிக்கிட்டோம். நான் வந்து அதனால நிற்க முடியல. நம்ம இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் அம்மா இப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க. பார்த்துட்டு பேக்கிங் வேறு நடக்கணும். வாய்க்குள்ள வாய் இருக்கிறது எவ்வளோத்தான், அந்த வாய் வச்சு எப்படி திரும்ப கடிக்குது. என்னவா பண்ணிட்டு இருக்க? தூக்கித்தாடா. ஐயா அப்பா பட்டுக்கிட்டா ஏறி இன்னொருத்தன். எது வரைக்கும் பயணம் எது வரைக்கும் கடைசின்னு 2 கிளாஸ்ல டீ குடிக்கிற? ஏய் ஒத்த கிளாஸ்ல தான் குடிக்கிறேன்பா. என்ன கொஞ்சோண்டு கப்பு பெருசா இருக்கு. ஓ கொஞ்சோண்டு. அவனாலாம் அங்கே போய் இறங்க தெரியாது அவனுக்கு. அவங்க அம்மா கறி எந்திரிச்சிட்டா. சரி 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 வா மாட்டப்பா. அவன் இறங்கிட்டான். போங்கடி அங்க பாரு டபிள்யூ ஆச்சு. அம்மா டீ தான் குடிக்கிறேன். இரு பிரியாணி சாப்பிட்றப்ப எனக்கு போடுறேன். வானு கூப்பிட்றோம் போ. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நைட்டு சாப்பாடு மதியம் அப்புறமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போதான் பேக்கிங் வேலைலாம் முடிஞ்சு டீ குடிச்சிட்டு. என்னப்பா பாலையும் குடிச்சிட்டு என்னோட சிக்கனையும் சாப்பிட்டு இப்போ 1 செகண்டுக்கு வந்திருக்குது. வர வர செல்லம் ஓவர் ஆயிடுச்சு இவருக்கு. விட்டா நம்ம வாய்க்குள்ளேருந்து பிடிங்கி எடுத்து தின்றான் போல. வாய்க்குள்ளேருந்து எடுத்து திம்பானா. இவர் மட்டனுக்குலாம் இவ்வளோ சீனே காட்ட மாட்டாரு, அவர் பாட்டுக்கு தூங்குவார். சிக்கனுக்கு தான் இவ்வளோ சீனு. இந்த தூங்குதுங்க பாரு. இங்கே ஒன்று இப்படி ஒன்று இப்படி. சோறு என்ன இருக்குப்பா.